ஃபஸ்ட்டு 3 டைப்பு நம்மளுக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எந்த சென்டென்ஸ் வந்தாலும் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ சம் மோர் இன்ஃபர்மேஷன் டைப் 4ன்னு சொல்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அந்த நாட் மட்டும் எல்லாத்துக்குமே நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு சில சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். அதர் சொல்யூஷன்ஸ் டு திஸ் ப்ராப்ளம் ஆர் நாட் as good as this one. So இங்கே வந்து are not good as this one. Good வந்து positive. So now when we change this into comparative, this is not better than few other solutions to this problem. அதே சூப்பர்லேட்டிவ்க்கு மாத்தினா this is not the best solution to the problem. இங்கே வந்து 3 சென்டென்ஸ்லையுமே நாட் வந்திருக்கு. ஒன்று சேஞ்ச் குட், பெட்டர், பெஸ்ட். இப்போ 3மே நாட்டாக வரும். பட் ஆல் 3 sentences has the same meaning which gives only the difference of positive, comparative and superlative. இன்னும் ஒரு சென்டென்ஸ் it is almost related with type 2. வெரி ஃபியூ வச்சு நம்ம படித்தோம். ஸோ அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபியூ அதர் சிட்டிஸ் இன் அமெரிக்கா ஆர் ஆஸ் லார்ஜ் அஸ் நியூயார்க். நியூயார்க் இஸ் நாட் லார்ஜர் தென் எனி அதர் சிட்டிஸ் இன் அமெரிக்கா. நியூயார்க் இஸ் நாட் த லார்ஜஸ்ட் சிட்டி இன் அமெரிக்கா. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிலேட்டட் தான். ஸோ தெர் ஆர் ஒன்லி டைப் 1, டைப் 2, டைப் 3. இந்த டைப் 4 வந்து அதோட ரிலேட்டட் தான், பட் இட் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஸோ நவ் ஐ கிவ் யூ 2 questions, quiz 4 and quiz 5. Quiz 4. No other problem facing our country is as serious as unemployment. Change into superlative. Once more, quiz 4. No other problem facing a country is as serious as unemployment. Quiz 5. Sachin Tendulkar is one of the best batsmen in the world. Change into positive degree. Once more, quiz 5. Sachin Tendulkar is one of the best batsmen in the world. Okay, listen to this tabular column. இந்த tabular column உங்களுக்கு எல்லாமே explain பண்ணும். எல்லா type 1, type 2, type 3, type 4 together அதில் இருக்குது. இதில் SUB subject, OB object. Type 1, no other as positive as object. கம்பேரேட்டிவ்க்கு கம்பேரேட்டிவ் ப்ளஸ் தேன் எனி அதர். இப்போ நோ அதர் வந்தால் தேன் எனி அதர். சூப்பர்லேட்டிவ்க்கு ஆஃப் ஆல் அல்லது த ப்ளஸ் சூப்பர்லேட்டிவ், த ப்ளஸ் சூப்பர்லேட்டிவ் ஆஃப் ஆல். டைப் 2க்கு வெரி ஃபியூ. வெரி ஃபியூ வந்து ஆஸ் பாசிட்டிவ் ஆஸ் ஆப்ஜெக்ட் வந்தால், இப்போது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஆக்டிவ் பேசிவ் மாதிரியே சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி கம்பேரேட்டிவ்க்கு ஆப்ஜெக்ட், கம்பேரேட்டிவ் ப்ளஸ் தேன் மெனி அதர் ஆர் மோஸ்ட் அதர். சூப்பர்லேட்டிவ்க்கு வந்து ஒன் ஆஃப் த ப்ளஸ் சூப்பர்லேட்டிவ். இங்கே வந்து வெரி ஃபியூக்கு தேன் மெனி அதர், தேன் மோஸ்ட் அதர் ரெண்டுமே வரும். இப்போ ஒரு இது க்ளூ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்னா அது என்னது? சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ்க்கு தான் மோஸ்ட் வரும். அப்போது த மோஸ்ட், பிக்கஸ்ட், ஹெவியஸ்ட் அப்படி வந்தால் அது சூப்பர்லேட்டிவ். இங்கே வந்து தேன் வந்து இட் இஸ் அ வேர்ட் ஃபார் கம்பேரேட்டிவ். தேன்னு சொல்கிற வேர்டு வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் கம்பேரேட்டிவ். அப்போது தேன் மோஸ்ட் அதர். இப்போது தேன் மோஸ்ட், மோஸ்ட்டுக்கு அப்புறம் அதர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? கம்பேரேட்டிவ். த மோஸ்ட், பிக்கஸ்ட். அப்போது த மோஸ்ட் உடனே சூப்பர்லேட்டிவ் இருந்துச்சுன்னா அது வந்து கம்பேரேட்டிவாக வராது. இப்போ இதில் உள்ள இது ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். இப்போ இது சூப்பர்லேட்டிவ் என்னது? ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ். டைப் 3 சப்ஜெக்ட் நாட் as பாசிட்டிவ் as. இப்போ இந்த டைப் 3ல வந்து
கம்பேரிட்டிவ்க்கு வரும்போது ஆப்ஜெக்ட் கம்பேரிட்டிவ் ப்ளஸ் தேன் சப்ஜெக்ட். பாசிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் வந்து இது கிடையாது. இந்த டைப் 3ல வந்து we have only positive and comparative. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஆப்பிள் காஸ்ட் 100 rupees, ஆரஞ்சு காஸ்ட் 80 rupees, பனானா காஸ்ட் 40 rupees. அப்போ இந்த 3 ஃப்ரூட்ஸ்லேயும் எது காஸ்ட்லியஸ்ட்? ஆப்பிள். அப்போ இது மாதிரி 3 or 4 or many குரூப்பாக நிறைய கொடுக்கும்போது அதில் பெஸ்ட்டாக வரதை நம்ம வந்து சூப்பர்லேட்டிவ் சொல்கிறோம், காஸ்ட்லியஸ்ட். இப்போது இந்த டைப் 3ல வந்து நம்ம எக்ஸாம்பிளை நீங்கள் பார்க்கும்போது ஜோசப், மேத்யூ, ஆப்பிள்ஸ், மேங்கோஸ். இப்போ வந்து 2 பர்சன் ஆர் 2 ஃப்ரூட்ஸ், எப்போவுமே 2 மட்டும் கம்பேர் பண்ணால் அங்கே வந்து ஒன்லி பாசிட்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ் மட்டும்தான் சொல்ல முடியும், அங்கே வந்து சூப்பர்லேட்டிவ் வராது. ஸோ அந்த ரீசன்னால் இந்த டைப் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இந்த டைப் 3க்கு என்ன இல்லை, இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு we have no superlative. இப்போது டைப் 4. டைப் 4 வந்து 3 சென்டென்ஸ்லையுமே நாட் வருது. சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ஆஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். கம்பேரிட்டிவ்க்கு ஆப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் கம்பேரிட்டிவ் ப்ளஸ் சப்ஜெக்ட். அது இது சூப்பர்லேட்டிவ்க்கு ஆப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் சூப்பர்லேட்டிவ் ப்ளஸ் சப்ஜெக்ட். இங்கே 3க்குமே நாட் வந்தாலும் என்ன ஆகலை, மீனிங் வந்து சேஞ்ச் ஆகலை. இட் ஆல் கிவ்ஸ் த சேம் மீனிங். இந்த டைப் 4ல் இன்னும் ஒரு டைப் 2 ரிலேட்டடோட அதே சென்டென்ஸ் இருக்குது. டைப் 2 என்னது? வெரி ஃபியூ. ஸோ வெரி ஃபியூ மாதிரியே தான் சேம் வேர்ட் ஃபியூ அதர். ஃபியூ அதர் வந்தால் அதுக்கு கம்பேரிட்டிவ் மெனி அதர், சூப்பர்லேட்டிவ் த ப்ளஸ் சூப்பர்லேட்டிவ். ஸோ இந்த டேப்லர் காலம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே ஒரு சென்டென்ஸில் ஈஆர், தேன், மோர் இது மாதிரிலாம் வரும்போது இது கம்பேரிட்டிவ் பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஐ கிவ் யூ ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் so that you'll understand very very clearly of this topic, degrees of comparison. We shall listen to this book back exercise. Transform each of the following sentences using the comparative degree without changing the meaning. So we shall learn 3 more sentences. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டென்ஸை பார்த்தோன்னே அந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக, கம்பேரிட்டிவாக, சூப்பர்லேட்டிவாக அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்து என்ன சேஞ்ச் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொஷின் என்ன கேட்டிருக்கு? சேஞ்ச் இன்டு கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ we listen to first question. Very few Indian languages are as ancient as Tamil. இப்போ very few பார்த்தோன்னா டக்குன்னு we need to remember which type is it. Okay, it's type 2. type 2 இங்கே பார்க்குறோம், எங்கே அந்த டிகிரி இருக்குது, பாசிட்டிவ் டிகிரி. ஸோ as ancient as. ஸோ we know the word ancient is the positive word. ஸோ இது வந்து என்ன சென்டென்ஸில் இருக்குது? பாசிட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது. we need to change into comparative. அப்போது ஃபஸ்ட் டைப் 2க்கு கம்பேரிட்டிவ் என்னது? than many other. அப்போது டக்குன்னு we have to change subject to object. இங்கே ஆப்ஜெக்ட் என்னது? தமிழ். ஸோ தமிழ் வந்து சப்ஜெக்டாக வருது. இப்போ வெரி ஃபியூ இந்தியன் லாங்குவேஜஸ், அது ப்ளூரலில் இருக்கனால இங்கே ஆர் இருக்குது. ஸோ தமிழ் வந்து சிங்குலர். ஸோ தமிழ் இஸ் more ancient than many other Indian languages. It's very simple. I hope you all have understood. We'll see the sentence 2. Hurricanes are as dangerous as tornadoes. So we have 2 new words. First இந்த வேர்ட்ஸுக்கு என்ன மீனிங் பார்க்கலாம். ஹரிகேன்ஸ்னா சூறாவளி காற்று. டொர்னடோஸ்னாலும் சுழல் காற்று, இடி மின்னல் அதோடு சேர்ந்து சுழல் காற்று வர மாதிரி. ஸோ இது ரெண்டுமே டேஞ்சரஸ் ஆனது. we have heard of tsunami, தானே புயல், ஓகி புயல். we have heard many words like those dangerous things. ஸோ இங்கே வந்து 2 கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இது என்ன டைப்? Hurricanes are as dangerous as tornadoes. 2 தான் கம்பேரிசன், ஹரிகெயின்ஸும் டொர்னாண்டோஸும். அப்போது இட் இஸ் டைப் 3. டைப் 3 என்ன சென்டென்ஸில் இருக்குது? இதுவும் பாசிட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது. நாம் என்ன பண்ணணும்? we have to change into comparative.
ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும். ஸோ டொர்னண்டேஸ் இது வந்து ப்ளூரலில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆர் நாட் மோர் டேஞ்சரஸ் தேன் ஹரிக்கேன்ஸ். இங்கே ஆஸ் டேஞ்சரஸ் ஆஸ் அப்படின்னா ரெண்டுமே சேம் டேஞ்சர். எதுவுமே உயர்ந்தது கிடையாது, குறைஞ்சதும் கிடையாது. போத் ஆர் சேம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நாட் போடுறோம். நாட் மோர் டேஞ்சரஸ் தேன் ஹரிக்கேன்ஸ். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். Type 3, it's very easy. We'll learn one more sentence. Email is the fastest means of communication. So this is type 1. பார்த்தோன்னே தெரியுது type 1. But in என்ன ஃபார்மில் இருக்குது? It's in superlative degree, the fastest. இப்போ superlative to comparative மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் கிடையாது. எப்போ பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் பண்ணால் மட்டும்தான் வி நீட் டு சேஞ்ச் இன்டு அந்த பாசிட்டிவ் டு இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இமெயில் இஸ் ஃபாஸ்டர் தேன் any other means of communication. So we have learned 3 sentences, one from type 1, one from type 2 and another from type 3. I hope these 3 sentences these are from a book back exercise. இதை explain பண்ணப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. So you can also learn many more sentences. I would like to give you 5 more questions for you. ஏற்கனவே 5 quiz கொடுத்துருக்கேன். So in the 5 plus 5, I want you to give answer for 10 questions. 1. Chess is one of the most interesting indoor games. Change into positive. Sentence 2. Henry is stronger than many other players in the team. Change into superlative. Sentence 3. Oxygen is heavier than hydrogen. Change into positive. Sentence 4. The peacock is the most colorful bird found in India. Change into positive. Sentence 5. No one can speak so sweetly as Devi. Change into comparative. And I wish you to understand this grammar part, degrees of comparison, very thoroughly, clearly, and after that write the answers for 5 plus 5, 10 questions. Thank you.